அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 18/6/2025 தேய்பிறை அஷ்டமியுடன் இணைந்த புதன்கிழமை. நண்பர்களே, புதனும் பெருமாள், அஷ்டமியும் பெருமாள், பலன் தரும் பரிகாரங்கள் வகுப்பு சிறப்பாக தொடங்க இருக்கிறோம். இதை சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த வகுப்பு இருக்கும். ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எப்படி இதை நம்ம மாற்றி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதா விஷயமே. ஸோ அதனால் இந்த வகுப்பில் இணையாமல் இருக்கிறவங்க இதில் நீங்கள் நம்ம அன்பர்கள் இணைந்து கொள்ளலாம். அவர்களுக்கு உண்டான நேரம் இருக்கிறது. அதுக்கு பிரவீன் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். டிஸ்கிரிப்ஷனில் பிரவீன் நம்பர் இருக்கிறது, நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 10:58 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு தேய்பிறை அஷ்டமி, இரவு 10:01 வரைக்கும் பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி, அதிகாலை 5:55 வரைக்கும் பிரீத்தி நிறைவு பெறுகிறது. பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன். அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். அதன் பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம். ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகி கேது. அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. காலை 10:58 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், பின்பு இரவு 9:58 வரைக்கும் பாலவகரணம் ராகு, பின்பு கௌலவகரணம் சனி பகவான். கும்பம் போராட்டாதிக்கு நீங்கள் காலையில் நேராக முத்துக்குமாரசாமிக்கு 18ஆம் தேதி காலையில் முத்துக்குமாரசாமி போயிட்டு அங்கே பேருந்து ஏற்பாடு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கோம். அங்கேருந்து நீங்கள் நம்ம கோமடத்துக்கு வந்துக்கலாம். கோபூஜைக்கு வர்றவங்க முன்கூட்டியே கோபூஜைக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிவிட்டு அதன் பிறகு கோபூஜைக்கு வர்றது சிறப்பு. கடைசி நேரத்தில் இங்கே எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு சங்கடப்படாதீங்க. ஏன்னா நமக்கும் உடனே நினச்சா ஏதோ பண்ணிடுற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா தான் அது ஐயர் ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து, பொருட்கள் வாங்கி வைக்கிறதுலேருந்து, பூஜை பொருட்கள், பசுக்கு தேவையான உணவுகள்லாம் நாங்கள் தயார் பண்ணி வைக்க முடியும். 50 பேர் வருவீங்கன்னு தயார் பண்ண இடத்துல நீங்கள் 500 பேர் வரீங்க. சரி, சில நேரத்தில் ரொம்ப கூட்டமாக வரும், அப்படி நிறையா வாங்கி வைக்கும் பொழுது 50 பேர் தான் வருவீங்க. மீதியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண முடியாமல் போகும். ஐயருக்கு சொல்லி வச்சுருப்போம், ஐயர் ரொம்ப நேரம் ஃப்ரீயாகவே உட்காந்துருப்பார். அந்த மாதிரியான எங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறையா இருக்கிறது. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடு உங்களுக்கும் சங்கடம் இல்லாமல் எங்களுக்கும் சங்கடம் இல்லாமல் சிறப்பாக பண்ணிட்டு போயிடலாம். அது ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுங்கள். எனக்கு மிகவும் பிடித்த மாமனிதர், மனிதருள் மாணிக்கம், வாழ்ந்தால் இவனை போகிற வாழணும், இல்லைன்னா தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி திரு கக்கன் அவர்களுடைய பிறந்த தினம். அன்பர்களே, கக்கனை போல் வாழ வேண்டும். ஏன்னா காமராஜர் ஒரு மேடையில் சொல்கிறார், என்னையே ஏன் பொழுதுகிட்டு இருக்கீங்க, நான் புள்ளக்குட்டி இல்லாத தனிக்கட்டை பாரியா, புள்ளக்குட்டிலாம் வச்சுக்கிட்டு தப்பு பண்ணாமல் இருக்கான் ஒருத்தன், அவனை பாராட்டுங்கய்யா அப்படின்னு சொன்னாராம் காமராஜர். நினச்சி பாருங்கள், புள்ளக்குட்டியோடு இருக்கிறவன் தப்பு பண்ணாமல் இருக்கிறது பெரிய விஷயம். நம்ம நெல்லைக்கண்ணன் அவர்கள் சொல்லுவார், நெல்லைக்கண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு முறை கக்கனை பார்க்குறக்காக போயிருக்காரு. போயிட்டு பார்த்துருக்காரு. காலில் கக்கன் தமிழ்நாட்டின் உள்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் இருந்த காலம், அவர் தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சராக இருந்த காலம், அவர் காலில் இந்த பின்ன குதிங்கால் பக்கத்தில் செருப்பில் ஹோல்ஸ் இருந்துருக்குது. இது நம்ம நெல்லைக்கண்ணன் அப்போ வயசு பையன். சரி, இவரை தாங்கிக்க முடியாது, பெரிய வீட்டு பிள்ளை நெல்லைக்கண்ணன், இது தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காரு, போய் 6 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்து ஒரு செருப்பு, பேரகான் மாதிரி ஒரு செருப்பு வாங்கிட்டு கொண்டு நீட்டினாராம். அதை பாட்டோன்னே, என்ன கண்ணு இந்த வயசில் போய் அப்படின்னு, இல்லையா நாட்டுக்காக எவ்வளோ நீங்கள்லாம் உழைச்சிருக்கீங்க, இந்த செருப்பு கொஞ்சம் போட்டுங்கய்யா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னாராம். அதுக்கு கக்கன் அவரை அழைச்சிட்டே போய் அந்த செருப்பு கடையில் அந்த செருப்பை கொடுத்துட்டு ரூபாய் வாங்கி அவர் கையில் கொடுத்துட்டு, கக்கன் என்னையா பெரிய மனுஷன், சின்ன பிள்ளை கையிலேருந்து செருப்பு வாங்கி போட்டிருக்கான்னு, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா ஏதோ அல்லது ஊரில் 4 பேரே பேசிட்டா நான் செத்துருவையா அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாராம். இன்றைக்கி நம்ம இந்த இப்போ வாழக்கூடிய இந்த நேர்மையான அரசியல்வாதிகள் மத்தியில் கக்கனெல்லாம் எப்படி வாழலான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. கக்கனுடைய தம்பி எஸ்ஐ போஸ்டிங்க்கு சொந்தமாக ட்ரைனிங் போய் எல்லாம் கற்றுக்கிட்டு போலீஸ் ஆர்டர் வருது. கக்கன் கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி நீ போலீஸ் இலாக்காவில் தானாகவே செலக்ட் ஆகிருக்க சந்தோஷம், ஆனால் அண்ணன் போலீஸ் மந்திரியாக இருக்கிறான் தான் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லிடுவாங்க, நீ வேண்டாம்பியா, நீ வேறு வேலைக்கு போயான்னு சொன்னாராம். இன்றைக்கெல்லாம் போலீஸ் மந்திரியாக இருந்தால் தம்பி என்னென்னலாம் செய்கிறாங்க, யார் இந்த சார்னு கேட்குறோம், யார் இந்த தம்பின்னு கேட்குறோம், எல்லா ஆட்சியிலும் எல்லாம் நடக்குது. இன்றைக்கெல்லாம் தப்பு பண்ணலாம் அரசியல்வாதியே இல்லைங்கிற அளவுக்கு நம்மளே உருவாக்கி விட்டோம். அவர் அப்படித்தாங்க இருப்பார். இன்றைக்கெல்லாம் 1000 கோடிகள் 2000 கோடிகள் 100 கோடி கொள்ளையடிச்சா அவனை நம்ம அரசியல்வாதினே ஒத்துக்கிறதே இல்லை. போங்க, இந்த 100 50 கோடி 100 கோடி எல்லாம் சில்லறையா அதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு.
இந்த ஆள்லாம் எப்படி வாழ்ந்துருப்பான், இவெல்லாம் எதுக்கு பிறந்திருப்பான் அந்த பூமியில், கக்கன்லாம் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இல்லைன்னா தமிழ்நாடே அழிஞ்சு சுண்ணாம்பாக இருக்குமே. கக்கனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி நேர்மையாக இருக்குன்னு காமராஜர் சொன்னார். காமராஜரே இந்த நேர்மைக்கு பேர் போனதில் பெரிய புண்ணியவா. அந்த ஆள் இந்த ஆளை பாராட்டினான்னா பார்த்துங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் சாமி. தமிழ்நாட்டின் ஒரு பட்டியலினத்தவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தது அவர் தான். அதுக்கப்புறமேலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஜாதியை பற்றிலாம் வெளியே தானே பேசிக்கிடுவோம். ஜாதிகள் இல்லை ஏடி பாப்பா அப்படின்னு வெளியே பாட்டு, ஜாதிகளை பார்த்தான் சீட்டு கொடுப்போம், ஜாதியை பார்த்தா மினிஸ்டர் ஆக்குவோம், ஜாதியை பார்த்தா இன்றைக்கெல்லாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் நீங்கள் வந்து மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ரேஞ்சு ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து கக்கனையெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்து கொண்டார் காமராஜர். ஆனால் தமிழகம் அவரை பார்த்து கொள்ளவில்லை. நாம் காமராஜரை மட்டும் தோற்கடிச்சோம் நினச்சிக்காதீங்க. நம்ம கக்கனையும் தோற்கடித்தோம், அந்தாலும் தெருவில் விட்டோம். அந்த ஆள் வந்து நொந்தே செத்து போனான். அதாவது எதுக்குடா இவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் நொந்து செத்தார் அந்த ஆள். அவர் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப அரசு மருத்துவமனையில் ரொம்ப சிரமப்பட்டு படுத்திருந்ததும், எம்ஜிஆர் அவரை போய் பார்த்ததும், இதெல்லாம் வந்து நிறைய செய்திகள்லாம் படிக்கலாம். இன்றைக்கி தலைமுறைக்கெல்லாம் கக்கன்னு ஒரு ஆள் இருந்ததே தெரியாது. அப்படியா அப்படின்ட்டு போயிடும். இன்றைக்கெல்லாம் நேர்மைனா என்னங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை பற்றி ரொம்ப பேசுனா நம்மளும் டென்ஷனாகி ரொம்ப பேசிக்கிட்டு இருப்போம். தேவையில்லாமல் நமக்கு 2 பஞ்சாயத்து வந்து சேரும். அதனால் நம்ம கிரக சூழ்நிலையை பார்க்க போயிடுவோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை, மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, கடகத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை, செவ்வாய் கேது சிம்மத்தில், அதன் பிறகு அப்படியே நேராக போனோம்னா ராகு கும்பத்தில், சனி சந்திரன் இணைவு மேஷத்தில். சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்கள், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தேய்பிறை அஷ்டமி முக்கியமான விஷயங்களை தூங்குறதா இருந்தால் அஷ்டமியில் தூங்குங்கள். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் 2மே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது. 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது. உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி.
முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.